Hi, this is Vanitha. Welcome to Vanitha's Makeover. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் ஃபாலுக்கான ஒரு ஹேர் பேக் எப்படி வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாம் என்ன, ஸோ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அல்லது ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது, எனக்கு வந்து முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற யார் வேணாலும் இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். முதல்ல வந்து வெந்தயம், இந்த வெந்தயம் வந்து நைட்டே நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சிடணும். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வந்து அலோவேரா. ஸோ அலோவேராவும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தோல் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, அது இல்லாமல் நம்ம முடிஞ்சால் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு எக், இது எல்லாமே நம்ம ஒண்ணா மிக்ஸில போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சிட்டு அதை தான் வந்து ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூட்ல நல்லா டச் ஆகுற மாதிரி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரூட்ல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபுல் ஹேருக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு மினிமம் 15 மினிட்ஸ்ல இருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் நம்ம விடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்புல ஒரு மிதமான சூடான இருக்கிற தண்ணியில வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இவங்களோட முடி ஷார்ட்டா இருக்கிறதுனால மேபி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சப்போஸ் லென்த் ஹேராக இருந்தால் யாரோட ஹெல்ப்போடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு கொண்ட மாதிரி நம்ம ஃபுல்லாக மேலே வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அல்லது எனக்கு இப்போ ஒரு ஆயில் வச்சு தலைக்கு குளிச்சாலே வந்து எனக்கு வந்து கோல்டு இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து டைமிங்கை ரொம்ப கம்மியாக விட்டுட்டு அவங்க ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சயின்டிஃபிக் கோமிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயில் மசாஜ் எப்படி பண்ணணுங்கிற 2 வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வந்து ஒரு 3 ஸ்டெப்பாக நம்ம பண்ணும்போது தான் இந்த ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப்கான ஒரு ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சயின்டிஃபிக் கோமிங் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு ஆயில் மசாஜ் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக் போட்டுட்டு நம்ம ஒரு ஹேர் வாஷ் எடுக்கும் போது ஒரு தரவான ஒரு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டா இது இருக்கும். இந்த ஹேர் பேக்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எப்படி வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் போடணுங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டுமே போதாது. ஒரு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள நம்ம வந்து இன்டேக் ஆஃப் ஃபுட் என்ன மாதிரி எடுக்கிறோம், எவ்வளவு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ சரியான டைமுக்கு வந்து நம்ம தூங்கி சரியான டைமுக்கு எழுந்திருக்கிறதும், ஒரு ஹெல்தியான ஃபுட், அதாவது அயன், புரோட்டீன், கால்சியம்ஸ், இந்த மாதிரியான விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைஞ்ச ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, மெயின் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த ஹேர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அடுத்தது உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். See you on next video.